பிரீடர்ஸ் குழு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம ப்ரோலிட்டேரியன் பிரீடர்ஸ் குழு தொடர்ச்சியாக சட்டம் சார்ந்த வகுப்புகளை இலவசமாக காலை மாலை என்று இருவேளையும் தொடர்ச்சியா நடத்திட்டு வரோம். நம்மளோட சட்ட வகுப்புகள் அனைத்துமே த ப்ரோலிட்டேரியன் பிரீடர்ஸ் யூடியூப் சேனல்ல சுமார் 500க்கும் மேற்பட்ட சட்ட வகுப்புகள் நம்மளோட சேனல்ல இருக்கு. இதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி எடுக்க போறோம் அப்படின்னா, ஏபிபி செஷனோட கண்டினியூஷன் போயிட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய சட்டம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015 இந்த ஆக்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கு இந்த சட்ட வகுப்பை எடுத்து கொடுக்க வந்திருக்கிறது யாருன்னா, நமக்கு எல்லோருக்கும் அறிமுகமான ஒவ்வொரு வகுப்பையும் தெளிவான முறையில அவங்களுக்கே உண்டான ஒரு உரித்தான பானையில நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கக்கூடிய ஜெயகார்த்திகா மேடம் தான் நம்ம இன்னைக்காக நமக்கு இந்த வகுப்பை எடுத்து கொடுக்க வந்திருக்காங்க. மேடம் பல்வேறு தலைப்புகள்லையும் பல்வேறு சட்டத்திலையும் நமக்கு பல்வேறு வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காங்க. மேடம் எடுத்து கொடுத்த அனைத்து வகுப்புகளுமே நம்மளோட யூடியூப் சேனல்ல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு மேடம் எடுக்கக்கூடிய வகுப்புகளும் தெளிவாக தான் இருக்கும். உங்களுக்கு வகுப்பு சம்பந்தமா ஏதேனும் சந்தேகம் இருந்தா வகுப்பு முடிவுல கேடுங்க, மேடம் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இடையில தொந்தரவு பண்ண வேணாம். வெல்கம் மேடம், நான் வகுப்புல போலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ காளிதாஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஆக்ட் வந்து தி ஜுனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2015, இளஞ்சிறார் நீதி குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015. இப்ப இதனுடைய சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். இந்த ஆக்ட் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்தது, எப்ப வந்தது அப்படின்னு. இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உருவான ஒரு கான்செப்ட், ஜுனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டம். இது வந்து 1800வது வருஷத்துல 1800 லேட் 1800ல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 1800வது வருஷம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். ஜுனைல்ஸும் வந்து அங்க வந்து அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணப்பட்டு இருந்தாங்க. அடல்ட்டுக்குரிய அதே சென்டென்சஸும் வந்து கொடுக்கப்பட்டு இருந்தது. அவங்களுடைய வயசை மனசுல கொள்ளாம அடல்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜுனைல் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனது 1899, 1899ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஜுனைல் கோர்ட் வந்து இல்லினாய்ஸ், அதாவது ILLINOIS இல்லினாய்ஸ் குக் கவுண்டின்னு சொல்லலாம். COOKCOUNTY குக் கவுண்டி இல்லினாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் ஜுனைல் கோர்ட் உருவானது 1899. இந்த ஆக்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது அல்லது அவங்கள வந்து மறுவாழ்வுக்கு கொண்டு செல்வது, அவங்கள தண்டிக்கிறது இந்த நியூ சிஸ்டத்தினுடைய நோக்கமா என்னைக்குமே இருந்தது கிடையாது. சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து 1960களிலையும் 70களிலையும் வந்து செவரல் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ வந்து மைனர் ரைட்ஸ் சம்பந்தமா எப்படி அவங்கள டீல் பண்ணணும் அது சம்பந்தமா நிறைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் டெலிவரி பண்ணிச்சு. இந்தியால 1920ல இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. இந்த இளஞ்சிறார் நீதி அமைப்பு அப்படிங்கிறது பாம்பேல ஜுனைல் கோர்ட்டை உருவாக்கும் பொழுது இந்தியால ஆரம்பிச்சது 1920. ஃபர்ஸ்ட் ஜுனைல் கோர்ட் established in Bombay 1920. இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற பேரோட உள்ள வந்தது எப்பன்னா 1960க்கு அப்புறமா தான் சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 1960 வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 1986ல தான் நம்மளுக்கு ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அது எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்தியா வந்து யுனைடெட் நேஷன் மினிமம் ரூல்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுனைல் ஜஸ்டிஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் நேஷன்ஸ் மினிமம் ரூல்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுனைல் ஜஸ்டிஸ் 1985ல இந்த யுனைடெட் நேஷனுடைய இந்த மினிமம் ரூல்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுனைல் ஜஸ்டிஸ்ங்கிறத வந்து இந்தியா அடாப்ட் பண்ணாங்க. 1985ல அடாப்ட் பண்றாங்க.
அதுக்கப்புறம் 1986ல அதை பேஸ் பண்ணி அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இங்க வந்து ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறத வந்து உருவாக்குனாங்க. இது ரொம்ப ஃபேமஸா எப்படி சொல்லப்படும் அப்படின்னா பெய்ஜிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். இத வந்து பெய்ஜிங் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா இத வந்து 1985ல அடாப்ட் பண்ணி ஜொனைல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது 1985ல இப்ப நான் சொன்ன மாதிரிதான் இந்தியாவுக்குள்ள வந்து அந்த பேர் வருது. பெய்ஜிங் ரூல்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுதான் 1986வது வருஷம் உருவாக்கப்பட்ட ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. அது வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் நிறைய தடவை ஆயிருக்கு. 2000 அமெண்ட்மெண்ட்டும் 2015 அமெண்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்டா சொல்லப்படுது. 2015ல பண்ணப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தம் வந்து ஜொனைல் டெலிக்வன்சியினுடைய ஏஜை வந்து 16ல இருந்து 18ஆ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ 2000 and 2015 ஜொனைல் டெலிக்வன்சி அவங்களுடைய ஏஜை 16ல இருந்து 18ஆ வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ 2021ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இது என்ன அப்படின்னா ஃபாஸ்டர் கேர், அடாப்ஷன், அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் கோர்ட், இது எல்லாத்தையும் வந்து 2021 அமெண்ட்மெண்ட்ல உள்ள கொண்டு வராங்க. இதுதான் இதனுடைய பேசிக் இன்ட்ரடக்ஷன். 1986, 2000, 2015, இப்ப 2021. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முழு முதற் காரணமா இருந்தது சில்ட்ரன்ஸ் ஆக்ட் 1960, அதுக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் பெய்ஜிங் ரூல்ஸ், அப்புறம் 1986, அப்புறம் 2000, 2015, 2021. ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் உங்க ஞாபகத்துல இருக்கணும். ஸோ ஆரம்பிக்கிறது 1920 பாம்பேல ஒரு கோர்ட் ஆரம்பிக்குது. 1960 சில்ட்ரன்ஸ் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 1985ல பெய்ஜிங் ரூல்ஸ் அடாப்ட் பண்றாங்க. 1986ல ஜொனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் வருது. அப்புறம் 2000ல அந்த ஆக்டை மேற்கொண்டு அமெண்ட்மெண்ட் பண்ணி உள்ள கொண்டு வராங்க. 2015ல ஜொனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015 கொண்டு வராங்க. 2021ல ஃபைனலா அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. சோ இது வந்து குழந்தைகளுடைய உரிமைகளை, அவங்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கும் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்குமான ஒரு சட்டமா தான் இதை லா மேக்கர்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஆப்ஜெக்ட், இதனுடைய நோக்கம் என்ன, இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா amend and consolidate the law related to categories of children. 2015 ஆக்ட்ல தான் 2 விதமான குழந்தைகளை உள்ள கொண்டு வர்றாங்க. சைல்ட் இன் கன்ஃபிளிக்ட் வித் லா, சைல்ட் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு 2 விதமான குழந்தைகளா கேட்டகரைஸ் பண்ணி உள்ள கொண்டு வர்றாங்க இந்த 2015 ஆக்ட்ல. சில்ட்ரன்ஸினுடைய அடிப்படை தேவைகள், அவங்களுடைய சேஃப்டி, அவங்களுடைய பராமரிப்பு, அவங்களுடைய டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொண்டு வராங்க. ஜொனைல் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸையும் இந்த ஆக்ட் கொண்டு வருது. ஜொனைல் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸையும், இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதும் பொழுது ரொம்ப தேவை இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜொனைல் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், அதாவது மைனர்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய கேசஸ்ல வந்து ஜொனைல் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணி ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மறுவாழ்வு, எஃபெக்டிவ் ரீஹாபிலியேஷன், இந்த குழந்தைகளை சமூகத்துல வந்து மறுவாழ்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தின் நோக்கமா இருந்தது. சோ இப்ப நம்ம ஆக்டுக்குள்ள போயிடுறோம். நான் சொன்ன மாதிரி இதுல 112 பிரிவுகளும் 10 அத்தியாயங்களும் கொண்ட சட்டம் இது. இதுல ஷார்ட் டைட்டில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1, அதாவது சாப்டர் 1ல 2 செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 1 and 2. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட், கமென்ஸ்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன். இதுல 4வதா ஒரு விஷயமும் இருக்கு. செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்டோட நின்றோம். இதுல அப்ளிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. அப்ப ஷார்ட் டைட்டில் என்ன அப்படின்னா நாம பார்த்தோம், ஜொனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. எக்ஸ்டென்ட் ஹோல் ஆஃப் இந்தியா. 2019க்கு முன்னாடி எக்ஸப்ட் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இருந்தது. 2019க்கு அப்புறமா, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறமா 31/10/2019ல இந்த சட்டம் இந்தியா முழுமைக்குமான ஒரு சட்டமா கொண்டு வரப்பட்டது. என்னைக்கு தேதியில இது போர்ஸுக்கு வந்தது அப்படின்னா 15/1/2016, 15 ஜனவரி 2016ல இது கேம் இன்டு ஃபோர்ஸ், நடைமுறைக்கு வந்த நாள். அப்ப இது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா ஆல் மேட்டர்ஸ் கன்சர்னிங்
எல்லா மேட்டரும், ஆனா அது எதை பத்தி இது இருக்கணும் அப்படின்னா, சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லா. இந்த 2 குழந்தைகள், இந்த 2 கேட்டகரி குழந்தைகளுக்கானதா இருக்கும். அப்ப சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறப்ப எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைகள் தொடர்பா, அந்த குழந்தையின் மறுவாழ்வு தொடர்பா இருக்கக்கூடிய நடைமுறைகள், டெசிஷன்ஸ், முடிவுகள், உத்தரவுகள் தொடர்பானதா, அடாப்ஷன், மகவேற்பு தொடர்பானதா இருக்கும். அவங்கள ரெஸ்டோர் பண்றது, அவங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் கிட்டயோ அல்லது மதர் கிட்டயோ ரெஸ்டோரேஷன், மறுபடியும் அவங்க ஃபேமிலி கிட்ட ரெஸ்டோர் பண்றது, இந்த ப்ரொசீஜர்ஸ் தொடர்பா இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். சைல்ட் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், அந்த குழந்தைகளுக்கு மட்டும். பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய குழந்தைகள் தொடர்பா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். சில்ட்ரன் இன் கன்ஃபிளிக்ட் வித் லா, சிசிஎல்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் சிசிஎல்னு சொல்றேன். சிசிஎல்னா சைல்ட் இன் கன்ஃபிளிக்ட் வித் லா. அப்ப அந்த குழந்தைகள் தொடர்பா எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா, அவங்கள கையகப்படுத்துதல், அப்ரஹென்ஷன், அவங்கள டிடென்ஷன், கஸ்டடியில வச்சுக்கிறது, அதாவது அவங்க போலீஸ் கிட்ட இருக்கிறது, ப்ராசிக்யூஷன், அவங்க தொடர்பா வழக்கு நடத்துறது, பெனாலிட்டி ஆர் இம்ப்ரிசன்மெண்ட், சிறை அல்லது தண்டம் தொடர்பா சொல்றது, மறுவாழ்வு, அவங்களுக்கும் மறுவாழ்வு, சமூக சீரமைப்பு, இதெல்லாம் தொடர்பா இந்த குழந்தைகள் தொடர்பா, அதாவது சைல்ட் இன் கன்ஃபிளிக்ட் வித் லா, சட்டத்திற்கு முரணான குழந்தைகள் தொடர்பா இருக்கக்கூடிய இந்த ப்ரொசீஜர்ஸுக்கும் இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் அப்ளிகபிள் ஆகும். சோ 2 விதமான குழந்தைகளுக்கும் அப்ளிகபிள் ஆகும். சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், சில்ட்ரன் இன் கன்ஃபிளிக்ட் வித் லா. ப்ரொசீஜர்ஸ் தான், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்ங்கிறதுல மாறுபாடு வரும். நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா அவங்களுடைய மறுவாழ்வுக்கோ, அவங்களுடைய ஃபேமிலியில ரெஸ்டோர் பண்றதுக்கோ அல்லது அடாப்ஷனுக்கோ அந்த ப்ரொசீஜருக்கு ஜுனைல் ஜஸ்டிஸ் வரும். சிசிஎல் தொடர்பா வரும்பொழுது அவங்களை கையகப்படுத்துதல், வழக்கு நடத்துதல், சிறை, தண்டம், மறுவாழ்வு, சமூக சீரமைப்பு, இதுக்கெல்லாம் இந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் வரும். சோ இதுதான் செக்ஷன் 1ல சொல்லி இருக்கிற விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போறது செக்ஷன் 2, சாப்டர் 1ல 2வது செக்ஷன், டெஃபனிஷன். இந்த டெஃபனிஷன் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கும் உங்களுக்கு. டெஃபனிஷன் 61 டெஃபனிஷன்ஸ் இருக்கு. 61 டெஃபனிஷன்ஸ் இருக்கு. நான் முக்கியம்னு சொல்றதே 50க்கு மேலதான். நான் அதை மட்டும் சொல்றேன். நடுவுல உங்களுக்கு வேற எதுக்காவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் அதையும் விளக்கமா சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் 2ல 1, abandoned child. செக்ஷன் 2ல 1, கைவிடப்பட்ட குழந்தை, abandoned child. abandoned child, கைவிடப்பட்ட குழந்தை அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய பயாலஜிக்கல், அதாவது தன்னுடைய பெற்றோர்களாலேயோ, தன்னுடைய சொந்த ஈன்றெடுத்த பெற்றோர்கள், பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் ஆர் அடாப்டிவ் பேரண்ட்ஸ், ஈன்றெடுத்த பெற்றோரால் அல்லது தத்தெடுக்கப்பட்ட பெற்றோரால் அல்லது காப்பாளரால் கைவிடப்பட்டிருப்பின், டெசர்டட், விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க, கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, அப்பனா அது கைவிடப்பட்ட குழந்தைன்னு சொல்லப்படும். அதாவது ஈன்றெடுத்த பெற்றோர் அல்லது தத்தெடுத்து கொண்ட பெற்றோர் அல்லது காப்பாளர் மூலமாக ஒரு குழந்தை விடப்பட்டால் அவங்க கைவிடப்பட்ட குழந்தை. அல்லது கமிட்டி மூலமா, ஒரு குழு மூலமா ஒரு முறையான ஒரு விசாரணை நடத்தி இந்த குழந்தை கைவிடப்பட்ட குழந்தை என்று விளிம்புகை செய்யப்பட்ட குழந்தை. அபேண்டன்ட் சைல்டு அப்படின்னு, கைவிடப்பட்ட குழந்தைனா 2 வகையா பிரிச்சிருக்காங்க. எந்த குழந்தைகளை கைவிடப்பட்ட குழந்தைகள்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய ஈன்றெடுத்த பெற்றோரால் அல்லது தத்தெடுத்த பெற்றோரால் அல்லது காப்பாளரால் விடப்பட்டுட்டாங்கன்னா அவங்க கைவிடப்பட்ட குழந்தை. அல்லது குழு மூலியமாக, கமிட்டி டெக்ளேர் பண்ணிடுச்சு, எப்ப, ஆஃப்டர் டியூ என்கொயரி, ஒரு குழு முறையான விசாரணை நடத்தி இந்த குழந்தை கைவிடப்பட்ட குழந்தை என்று விளிம்புகை செய்யும் பொழுது அந்த குழந்தையும் கைவிடப்பட்ட குழந்தை தான். இதுதான் செக்ஷன் 2ல 1, அபேண்டன்ட் சைல்ட், கைவிடப்பட்ட குழந்தை. செக்ஷன் 2ல 2, அடாப்ஷன். அடாப்ஷன்னா தத்தெடுப்பு. அடாப்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, பயாலஜிக்கல் ஃபாதர், அதாவது ஈன்றெடுத்த பெற்றோரிடம் இருந்து நிரந்தரமாக ஒரு குழந்தை தத்தெடுத்த பெற்றோரிடம் செல்லும். The process through which the adopted child is permanently separated from his biological parents. அவங்களுடைய ஈன்றெடுத்த பெற்றோரிடம் இருந்து ஒரு குழந்தை தத்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா பர்மனன்ட்லி அவங்க கிட்ட இருந்து அது செப்பரேட் ஆயிடும்.
and becomes the lawful child of his adoptive parents. தத்தெடுத்த பெற்றோருக்கு அது சட்டப்படியான குழந்தையாகிவிடும். அது அந்த மாதிரி ஆகும் பொழுது அதுக்கு என்ன உரிமை வருதுன்னா, வித் ஆல் ரைட்ஸ், பிரிவிலேஜஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யர் பயாலஜிக்கல் சைல்ட். ஒரு ஈன்றெடுத்த குழந்தைக்கு எந்த விதமான உரிமை வருமோ, சிறப்பு சலுகை வருமோ அல்லது பொறுப்பு வருமோ, அவை அனைத்தும் இந்த குழந்தைக்கு வரும். அதுதான் அடாப்ஷன். இததான் சொல்றாங்க, the process through which the adopted child is permanently separated from his biological parents. ஈன்றெடுத்த பெற்றோரிடம் இருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தை தத்தெடுத்த பெற்றோருக்கு சட்டப்படியான குழந்தையாக மாறும். அப்போ அது என்ன உரிமையோட இருக்கும்னா, ஈன்றெடுத்த குழந்தைக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கோ, என்னெல்லாம் சிறப்பு சலுகைகள் இருக்கோ, என்னெல்லாம் பொறுப்பு இருக்கோ, அனைத்தும் இந்த குழந்தைக்கு சேரும். அதான் அடாப்ஷன். அடுத்து செக்ஷன் 3 and 4, செக்ஷன் 2ல 3 and 4 அப்படிங்கிறது அடாப்ஷன் ரெகுலேஷன்ஸ். 4 அட்மினிஸ்ட்ரேட்டர், அது ஒமிட்டட். சரிங்களா? 3 and 4ல 3 அடாப்ஷன் ரெகுலேஷன்ஸ். அது ஃப்ரேம்டு பை அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற அத்தாரிட்டி, நோட்டிஃபைடு அத்தாரிட்டி மூலமா அந்த ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணப்படும் சொல்லிட்டாங்க. 4 ஒமிட்டட். 2021 அமெண்ட்மெண்ட் மூலமா செக்ஷன் 2ல subsection 4 omitted, class 4 omitted. 5 after care. 5 after care, பிந்தைய கவனிப்பு. ஆஃப்டர் கேர்னா என்னன்னா, ஒரு ஃபைனான்சியல் சப்போர்ட்டோ அல்லது ஆள் வகையான ஒரு சப்போர்ட்டோ ஒரு பர்சனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பர்சன் 18 to 21 இயர்ஸா இருக்கணும். அண்ட் லெஃப்ட் எனி இன்ஸ்டிடியூஷனல் கேர் டு ஜாயின், அதாவது சமூகத்தினுடைய அலை ஓட்டத்துக்குள்ள அந்த குழந்தை போய் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கேர்ல இருந்து போகுது, அந்த குழந்தை 18ல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவங்க அந்த குழந்தை வெளியே சமூகத்திற்குள்ளே செல்லும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். ஆல் சப்போர்ட்டோ நிதி சப்போர்ட்டோ கொடுக்கணும் அப்படின்னு, ஆர் அதர்வைஸ் ஏதாவது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஆஃப்டர் கேர். இது சப் கிளாஸ் 5ல இருக்கு. அடுத்து செக்ஷன் 2 கிளாஸ் 6, ஆத்தரைஸ்டு ஃபாரின் அடாப்ஷன் ஏஜென்சி, அதிகாரம் அளிக்கப்பட்ட அயல்நாடு தத்தெடுப்பு முகமை. ஆத்தரைஸ்டு ஃபாரின் அடாப்ஷன் ஏஜென்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சமூக, அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய சோசியல் ஆர் சைல்டு வெல்ஃபேர் ஏஜென்சி, சமூக அல்லது குழந்தை நல முகமை. சோ முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும், ஆத்தரைஸ்டு ஃபாரின் அடாப்ஷன் ஏஜென்சினா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது எ ஃபாரின் சோசியல் ஆர் சைல்டு வெல்ஃபேர் ஏஜென்சி, ஒரு அயல்நாட்டு சமூக அல்லது குழந்தை நல முகமை. எதுக்காக? ஃபார் ஸ்பான்சரிங் தி அப்ளிகேஷன் ஆஃப் நான் ரெசிடென்ட் இந்தியன். ஒரு 4 பேர் வருவாங்க இதுல. ஒரு குழந்தைய யார் யாரெல்லாம் தத்தெடுப்பாங்க, அவங்களுக்கு இவங்க என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுதான். அந்த 4 பேர் யாரு அப்படின்னா, நான் ரெசிடென்ட் இந்தியன் ஃபர்ஸ்ட், 2வது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, 3வது பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், 4வது ஃபாரின் ப்ராஸ்பெக்டிவ் அடாப்டிவ் பேரண்ட்ஸ். சோ இத தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியர், நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாட்டு வாழ் இந்தியர், அல்லது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அயல் நாட்டு இந்திய குடிமகனிடம் இருந்து. ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா அயல் நாட்டு இந்திய குடிமகன். பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியா வம்ச வழியினர். ஆர் ஃபாரின் ப்ராஸ்பெக்டிவ் அடாப்டிவ் பேரண்ட்ஸ், அயல்நாட்டு வாய்ப்பு வளமிக்க தத்தெடுக்க உரிமையுள்ள பெற்றோர், தத்தெடுப்பு பெற்றோர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 பேர்கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வாங்கணும். இவங்க அந்த அப்ளிகேஷன்ஸை இவங்க வாங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்தியால இருக்க ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறது. இதுதான் இவங்களுடைய வேலை, இவ்வளவுதான். அந்த அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க. சோ இதுதான் இவங்களுடைய வேலை, கிளாஸ் 6ல இருக்கிறது. அடுத்து கிளாஸ் 7 அத்தாரிட்டி. அதிகார ஆயம்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. ஒருவேளை பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். அத்தாரிட்டினா யாருன்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. அடுத்து 8 கிளாஸ் 8 பெக்கிங், பிச்சை எடுத்தல்.
பெக்கிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா soliciting or receiving alms in public place or entering into any premises under any pretense. அதாவது ஒரு பாவனை, ஏதோ ஒரு பாவனையின் மூலமாக பிச்சை வாங்க அல்லது அதற்காக மன்றாடும் நோக்கத்துடன், பிச்சை வாங்க அல்லது அதற்கான மன்றாடும் நோக்கத்துடன் பப்ளிக் பிளேஸ் பொதுவிடத்திலோ அல்லது என்டரிங் இன்டு எனி பிரைவேட் பிரிமிசஸ் தனியாருக்கு சொந்தமான இடத்திற்குள்ளோ நுழைந்து வருந்தி மன்றாடி அல்லது பிச்சை கேட்டு பிரிவதை சாலிசிட்டிங் ஆர் ரிசீவிங் ஹார்ம்ஸ்னா பிச்சை கேட்டு பெறுவது, சாலிசிட்டிங்னா வருந்தி மன்றாடுவது. சோ அந்த மாதிரி வேலை பண்றாங்க. அண்டர் எனி பிரிட்டன்ஸ்னா ஏதோ ஒரு முகபாவனைய காட்டி. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்போசிங் ஆர் எக்ஸிபிட்டிங், அதாவது தனக்குரிய தன்னிடம் உள்ள குறையவோ அல்லது இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற குறையவோ இல்ல ஒரு மிருகத்தை காட்டியோ வந்து புண், சோறுனா புண், SORE சோறுனா தன்னிடம் உள்ள புண் அல்லது காயம் அல்லது கேடு அல்லது ஊனம் அல்லது நோய். அவங்க 5 விஷயம் சொல்றாங்க. சோர், வூண்ட், இன்ஜுரி, டிஃபார்மிட்டி ஆர் டிசீஸ். சோறுனா புண்ணு, வூண்டுனா காயம், இன்ஜுரினா கேடு, டிஃபார்மிட்டினா ஊனம் ஆர் டிசீஸ்னா நோய். இந்த 5 விஷயம் தன்னிடமோ அல்லது அடுத்தவரிடமோ, பாத்தீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கிறவங்க வந்து தன்கிட்ட இருக்கிற ஊனத்தை காட்டி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கையில குழந்தைய வைத்து கொண்டோ அல்லது வண்டியில தள்ளிக்கிட்டோ வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி டிசீஸ், கையில துணி சுத்தி இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்கறது. வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்டைனிங் ஆர் எக்ஸ்டார்டிங் ஹார்ம்ஸ், தங்களுடைய குறைய காட்டி பலரது பார்வையில் படும்படி செய்து, எக்ஸிபிட்டிங் பலரது பார்வையில் படும்படி செய்து பிச்சையை மிரட்டி வாங்குவதும் அல்லது பிச்சை எடுக்கும் நோக்கத்திற்காக பண்றாங்கன்னா பெக்கிங். சோ 2 விஷயம், ஒன்னு பப்ளிக் பிளேஸ் ஆர் பிரைவேட் பிளேஸ்ல முகபாவனைய காட்டி வாங்குறது, இன்னொன்னு தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மத்தவங்களுக்கு வெளிக்காட்டி, தன்னுடைய ஊனம் காயம் இதெல்லாம் வெளிக்காட்டி வாங்குவது, தன்னிடமோ அடுத்தவரிடமோ அல்லது ஒரு மிருகத்திடமோ உள்ளக்கூடிய விஷயத்த. சோ பெக்கிங் அப்படின்னு சொல்றான். அடுத்து 9 கிளாஸ் 9 2ல கிளாஸ் 9 குழந்தையின் மீதான நன்னக்கறை, பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு. எல்லா இடத்துலயும் நீங்க இந்த வார்த்தையை கேட்கலாம், பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு. போக்சோலையும் இருக்கும் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுது அப்படின்னு சொன்னா அப்ப மீடியா வந்து அந்த குழந்தையின் ஐடென்டிட்டிய வெளியில சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா செக்ஷன் 2 கிளாஸ் 9ல எனி டெசிஷன் டேக்கன் ரிகார்டிங் த சைல்டு, ஒரு குழந்தையை பொறுத்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் எதை ஃபில்ஃபில் பண்ணி இருக்கணும்னு சொல்றாங்க, எதை ஃபில்ஃபில் பண்ணதை உறுதி செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமை மற்றும் தேவை முழுவதுமாக உள்ளதா. ஃபர்ஸ்ட் விஷயம், பேசிக் ரைட்ஸ் அண்ட் நீட்ஸ் டு என்ஷூர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஹிஸ், அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமை மற்றும் தேவை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா. 2வது, அந்த குழந்தையினுடைய அடையாளம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா. 3வது, சோசியல் வெல்பீயிங் சமூக நலன் அந்த குழந்தைக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா. 4வது, பிசிக்கல் எமோஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், அதாவது குழந்தையின் சமூகத்தில் நன்கு நடத்தப்படுவது, உடல் உணர்வு மற்றும் அறிவு வளர்ச்சியை முழுமையற செய்வதற்கு, உடல் எமோஷனல் உணர்வு அறிவு வளர்ச்சியை முழுமையுற செய்வதை வந்து உறுதி செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. சோ அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் தேவைகள் வந்து முழுமையற செய்ய வேண்டும், அந்த குழந்தையினுடைய அடையாளத்தை முழுமையுற செய்ய வேண்டும், சமூக நலனை முழுமை பெற செய்ய வேண்டும், உடல் உணர்வு மற்றும் அறிவு மேலாண்மை வந்து நடந்திருக்கான்னு முழுமை இருக்கிறத உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட். இந்த 4 விஷயம் கண்டிப்பா ஒரு குழந்தைய குறிச்சு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் இந்த 4 விஷயம் கண்டிப்பா வந்து அவங்க மனசுல எடுத்துக்கணும். இது 4மே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த 4 விஷயம், பேசிக் ரைட்ஸ் அண்ட் நீட்ஸ், ஐடென்டிட்டி, சோசியல் வெல்பீயிங், பிசிக்கல் எமோஷனல் அண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். இதுதான் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்ட்.
அடுத்து செக்ஷன் 2 கிளாஸ் 11 சென்ட்ரல் அத்தாரிட்டி, மத்திய அதிகார அமைப்பு. சென்ட்ரல் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா அது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அது ஒரு அரசு துறை. அதை ரெகக்னைஸ் பண்றது யாரு அப்படின்னா ஹேக் கன்வென்ஷன். ஹேக் கன்வென்ஷன்ல சொன்ன, அதாவது ஹேக் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த கன்வென்ஷன் எது தொடர்பானது அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் கோஆபரேஷன் இன் இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் தத்தெடுப்பில் நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமை. அந்த ஹேக் கன்வென்ஷன் என்றது 1993. அந்த சென்ட்ரல் அத்தாரிட்டி அதுல சொல்லப்பட்ட விஷயங்களோட அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு துறை தான் சென்ட்ரல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிளாஸ் 12. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். செக்ஷன் 2ல கிளாஸ் 12 சைல்டு, ஒரு குழந்தைனா யாரு. இதுல பாத்தீங்கன்னா 4 விதமான டெஃபனிஷன் இருக்கும் குழந்தைகளுக்கானது. சைல்டுனா யாரு, சைல்டு இன் கன்ஃபிளிக்ட் வித் லானா யாரு, சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா யாரு, ஜொனைல்னா யாரு. சோ இந்த 4 விஷயமும் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்ப சைல்டுனா யாரு அப்படின்னா who not completed 18 years of age, 18 வயது நிரம்பாத ஒரு நபர்னு சொல்றாங்க. a person not completed 18 years of age, 18 வயது நிரம்பாத ஒரு நபர்னு சொல்றாங்க. இதான் 2 கிளாஸ் 12ல சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது. 13ல 2 கிளாஸ் 13ல சைல்டு இன் கன்ஃபிளிக்ட் வித் லானா என்ன மீன்ஸ். சோ சட்டத்துடன் முரண்பட்ட குழந்தைனா யாரு அப்படின்னா a child alleged or found committed an offense, ஒரு குற்றத்தை புரிந்ததாக அல்லது புரிந்ததை கண்டுள்ளதாக சொல்ற ஒரு நபர், ஒரு குழந்தை alleged or found committed an offense and who has not completed 18 years on the date of commission. ஒரு குழந்தை ஒரு குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது கண்டுபிடிக்கப்பட்டவர், அவர் அந்த குற்றத்தை செய்யும் பொழுது 18 வயது நிரம்பி இருக்க கூடாது. So who has not completed 18 years on the date of commission, அந்த குற்றத்தை செய்யும் அன்றைய தேதியில் அவருக்கு 18 வயது பூர்த்தியாகி இருக்க கூடாது. அவங்கதான் சைல்டு இன் கன்ஃபிளிக்ட் வித் லா. சைல்டுனா யாரு, நாட் கம்ப்ளீட்டட் ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ். சைல்டு இன் கன்ஃபிளிக்ட் வித் லானா யாரு, சைல்டு நாட் கம்ப்ளீட்டட் தி ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் ஆன் தி டேட் ஆஃப் கமிஷன் ஆஃப் தி அஃபென்ஸ். சோ இதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து 2 கிளாஸ் 14 சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பராமரிப்பும் பாதுகாப்பும் தேவைப்படுகிற குழந்தைனா 12 கேட்டகரி கொடுத்திருக்கிறாங்க. 12 கேட்டகரிஸ் இருக்கு இதுல. இந்த சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்னா யாருன்னு இதை தனியா ஒரு கொஸ்டியனாவும் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ 12 கேட்டகரியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடு இல்லாம ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபவுண்ட் வித்தவுட் எனி ஹோம் ஆர் செட்டில்டு பிளேஸ் ஆஃப் அபோட், அதாவது வாழ்வின் வெளிப்படை வசதிகள் எதுவும் இன்றி குடும்பமோ நிரந்தர வசிப்பிடமோ இல்லாதவராக. நோ ஹோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடு இல்ல அவருக்கு. ஆர் வித்தவுட் எனி ஆஸ்டென்சிபிள் மீன்ஸ் ஆஃப் சப்ஸ்டினன்ஸ். ஆஸ்டென்சிபிள் மீன்ஸ் ஆஃப் சப்ஸ்டினன்ஸ்னா வெளிப்படை வசதிகள் எதுவும் இன்றி அல்லது வீடு அல்லது எதுவுமே வசிப்பிடம் எதுவும் இல்லாம இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரி இருக்கவங்க எப்படின்னா, இப்ப செல்லாற்றலில் இருக்கக்கூடிய லேபர் ஆக்ட், தொழிலாளர் சட்டங்களை மீறி அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபவுண்ட் ஒர்க்கிங் அல்லது பெக்கிங், பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, அல்லது ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஸ்ட்ரீட்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, தெருவுல வாழ்ந்துட்டு இருக்கவங்களா இருந்தா 2வது கேட்டகரி. முதல்ல பாருங்க, வீடு இல்லாதவங்க, வெளிப்படை வசதிகள் எதுவும் இல்லாதவங்க 1. 2வது செல்லாற்றலில் உள்ள, அதாவது இப்போ எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய லேபர் லாஸுக்கு வயலேட் பண்ணி வேலை பார்க்கக்கூடியவங்க, மீறி வேலை பார்க்கறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க அல்லது தெருவுல வாழ்ந்துட்டு இருக்கவங்க, லிவிங் ஆன் ஸ்ட்ரீட்ஸ் 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் காப்பாளர் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த நபர் கூட ஒரு பயத்தோடையே இருக்கிறவங்க,
ஒரு பயத்தினால ஒரு அச்சத்தினால அவரோட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன மாதிரியான அச்சம் அப்படிங்கிறப்ப அந்த ரோமன் லெட்டர் 3ல 3 விதமான அச்சத்தை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து காயப்படுத்தி சுரண்டி துஷ்பிரயோகம் செய்து அல்லது வயலேட் பண்ணி லாஸ வயலேட் பண்ணி அந்த குழந்தைய வந்து அவர் பாதுகாக்க வேண்டிய அந்த குழந்தைய வந்து தன் வசம் வைத்திருப்பவர் ஒண்ணு. ரெண்டாவது த்ரெட்டனிங் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைய கொன்றுவனோ அல்லது சுரண்டலுக்கு ஈடுபடுத்திடுவனோ அல்லது துஷ்பிரயோகம் பண்ணிடுவனோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டி வைத்திருப்பவர். மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க முன்னாடியே இன்னொருத்தரை கொன்னு அல்லது காயப்படுத்தி இந்த குழந்தைய வந்து ஒரு பயத்திலேயே வச்சிருக்கிறோம். சோ இந்த 3 விதமான த்ரெட்லயே வாழக்கூடிய ஒரு குழந்தை மூணாவது கேட்டகரி. நாலாவது யாருன்னு பாத்தீங்கன்னா, மென்டலி இல் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆர் மென்டலி ஆர் பிசிக்கலி சேலஞ்சு உடல் ஊனமுற்றோ மனநிலைமை சரியில்லாமலோ அவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தையா இருக்காங்க அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா நாலாவது கேட்டகரி. அஞ்சாவது கேட்டகரி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பெற்றோரோ அல்லது காப்பாளரோ வந்து அவங்கள அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு ஃபிட்டா இல்ல, அவங்க வந்து சரியான நபரா இல்ல, இன்கெபாசிட்டேட்டட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த தகுதி இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அப்ப அந்த குழந்தைகளும் சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான். அது அஞ்சாவது கேட்டகரி. ஆறாவது கேட்டகரினா அவங்களுக்கு பெற்றோரே இல்ல அல்லது விட்டுட்டு போயிட்டாங்க அல்லது குழந்தைய வந்து சரண்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதோட போயிட்டாங்க அப்படின்னா அப்ப அது ஆறாவது கேட்டகரி. ஏழாவது கேட்டகரி எப்படின்னா, வீட்டை விட்டு ஓடி வந்த குழந்தைங்க, காணாம போன குழந்தைங்க, அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடியாத குழந்தைகள், இவங்க எல்லாம் ஏழாவது கேட்டகரி. எட்டாவது கேட்டகரி வந்து டார்ச்சர் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம த்ரெட் தான் பார்த்தோம். இங்க வந்து என்னன்னா, அந்த குழந்தைய வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ்க்கோ அல்லது சட்டத்திற்கு முரணான செயல்களுக்கோ அந்த குழந்தைய வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருப்பாங்க, டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அல்லது சுரண்டல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏழாவது கேட்டகரி அந்த குழந்தைகளை மீட்டு அவங்களுக்கு நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறது. ஒன்பதாவது கேட்டகரி என்னன்னா, ட்ரக் அபியூஸ், அந்த போதை மருந்துகள் மற்றும் வந்து அவங்கள வேற எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்து டிராபிகிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒன்பதாவது கேட்டகரி. பலவீனமானவங்களை கூட்டிட்டு வந்து அல்லது போதை மருந்துக்கு அடிமையாக்கு அல்லது போதை மருந்துகளை விற்கிறதுக்கு பயன்படுத்துறது அல்லது டிராபிகிங் அவங்கள வந்து வேற நிறைய சுரண்டலுக்கு பயன்படுத்துறது ஒன்பதாவது கேட்டகரி. பத்தாவது கேட்டகரி வந்து மனசாட்சியே இல்லாத ஒரு ப்ராஃபிட்டுக்காக ஒரு கெயின்ஸுக்காக அந்த குழந்தைகளை வந்து பயன்படுத்தி இருப்பது, அந்த மாதிரி குழந்தைகள். 11வது கேட்டகரி பாத்தீங்கன்னா, ஆர்ம்டு கன்ஃபிளிக்ட், சிவில் அன்ரெஸ்ட் ஆர் நேச்சுரல் கெலாமிட்டி, அதாவது இயற்கை பேரழிவுனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள், ஆயுத கழகம், உள்நாட்டு கழகம், இயற்கை பேரழிவு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்ட குழந்தைகள். 12வது கேட்டகரி வந்து குழந்தை திருமண வயதை அடைவதற்கு முன்னரே வந்து பெற்றோரோ அத பொறுப்புடையவரோ வந்து திருமணம் செய்ய ஏற்பாடு பண்றாங்கன்ற உடனடி ஒரு ரிஸ்க்ல இருக்கக்கூடிய குழந்தைகள். சோ 12 வகையான குழந்தைகளா வந்து சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீடே இல்லாதவங்க, ரெண்டாவது வேலை செய்பவர்கள், பிச்சை எடுப்பவர்கள், மூணாவது வந்து பயத்தோடையே ஒரு நபரின் கீழே வாழ்ந்துட்டு வர்றவங்க, நாலாவது உடல் மனம் ஊனமுற்றவர்கள் அல்லது நோய்வாய் உற்றவர்கள், அவங்கள ஆதரிக்க ஆள் இல்லாதவங்க, அஞ்சாவது கேட்டகரி அப்பா அம்மா இல்லாதவங்க அல்லது தகுதி இல்லாம போனவங்க, அதாவது அப்பா அம்மா தகுதி இல்லாம போனவங்க, அப்பா அம்மா தகுதி இல்லாம போயிட்டாங்க. ஆறாவது கேட்டகரி அப்பா அம்மா இல்லாதவங்க. ஏழாவது கேட்டகரி ஓடி போன குழந்தைகள், காணாமல் போன குழந்தைகள், அவங்களுடைய பெற்றோரை கண்டுபிடிக்க முடியாத குழந்தைகள். எட்டாவது கேட்டகரி வந்து செக்ஷுவலி அபியூஸ்டு பண்ணப்பட்ட குழந்தைகள். ஒன்பதாவது கேட்டகரி போதை மருந்துக்கு அடிமையான குழந்தைகள் அல்லது அந்த தொழில ஈடுபடுத்தப்பட்ட குழந்தைகள். 10வது கேட்டகரி மனசாட்சி இல்லாத கெயின்ஸுக்காக பயன்படுத்தப்பட்ட குழந்தைகள்.
11வது இது வந்து விக்டிம், அதாவது இந்த ஆயுத கலகம், உள்நாட்டு கலகம், இயற்கை பேரழிவுல பாதிக்கப்பட்ட குழந்தைகள். 12வது வந்து சைல்டு மேரேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த 12 கேட்டகரி 2 கிளாஸ் 14ல இருக்கிறது. அடுத்து 2 கிளாஸ் 15 சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம் சைல்டு ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த சைல்டு ஃப்ரெண்ட்லினா என்ன அப்படின்னா, அதாவது பிஹேவியர், காண்டக்ட், பிராக்டிஸ், ப்ராசஸ், ஆட்டிடியூட், என்விரான்மெண்ட் ஆர் ட்ரீட்மெண்ட். அதாவது நடத்தை, பயிற்சி, நடைமுறை, குண இயல்பு, சூழல் மற்றும் மனிதாபிமான முறையில் நடத்துகை என்று பொருள்படும். மனிதாபிமான முறையில ஒரு குழந்தைய வந்து அதனுடைய நலன் பாதிக்காத வகையில அந்த நடத்தையில நடந்துக்கணும், அந்த முறைய பின்பற்றணும், அந்த சூழல்ல குழந்தைய கொண்டு வந்து வைக்கணும், அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் சைல்டு ஃப்ரெண்ட்லி. இதான் கிளாஸ் 15. கிளாஸ் 16 வந்து தேவையில்ல. கிளாஸ் 17 வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர், குழந்தைகள் நல அலுவலர். சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்னா யாருன்னா, அந்த கமிட்டியோ குழுவோ அல்லது போர்டோ வந்து சொல்லக்கூடிய கட்டளைகளை வந்து கேரி அவுட் பண்றதுதான் சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்னுடைய வேலை. அதாவது குழந்தைகள் காப்பகத்தில் இணைக்கப்பட்ட குழுமத்தால், குழுவினால் அவங்க சொல்ற உத்தரவுகளை நிறைவேற்ற வேண்டிய வேலை சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்னுடைய வேலைன்னு சொல்றாங்க. 17 கேரிங் அவுட் த டைரக்ஷன்ஸ் பை கமிட்டி ஆர் போர்ட். இதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர்னா. அடுத்து 18 வந்து காவல்துறை அலுவலர், சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர். இது நம்ம 107 வரும்பொழுது பார்க்கலாம். எல்லா ஸ்டேஷன்லயும் இப்ப இருக்கிறாங்க. எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கிறவங்கள சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசரா ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் போட்டிருப்பாங்க. அதுதான் 18ல உள்ளது. செக்ஷன் 2 கிளாஸ் 19 பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் ஹோம், குழந்தைகளின் காப்பகம். அப்போ குழந்தைகளின் காப்பகம் அப்படின்னு சொன்னா யார் அதை நிறுவி இருப்பாங்க, யார் அதை பராமரிப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம் தானே நிறுவலாம் அல்லது பராமரிக்கலாம், அல்லது வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஆர் என்ஜிஓஸ் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஒண்ணு அரசு சாரா அமைப்பு அல்லது தன்னார்வ குழு, இவங்க வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமை வந்து நிறுவி பராமரிப்பாங்க. இதான் சில்ட்ரன்ஸ் ஹோம். 19ல இருக்கு 2 கிளாஸ் 19. 2 கிளாஸ் 20 சில்ட்ரன்ஸ் கோர்ட். 2 கிளாஸ் 20 சில்ட்ரன்ஸ் கோர்ட், குழந்தைகள் நீதிமன்றம். 2 கிளாஸ் 20 குழந்தைகள் நீதிமன்றம். இது வந்து இந்த கோர்ட்டை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, எதன் கீழ் எஸ்டாப்ளிஷ் நிறுவப்படும் அப்படின்னா, கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் ஆக்ட் 2005. 3 விதமா கொண்டு வர்றாங்க. சில்ட்ரன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் அதை நிர்வகிப்பாங்க அப்படின்னா, நிறுவுவாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆணையத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஒரு நீதிமன்றம், அல்லது ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் ஆக்ட்ல கீழே சொல்லக்கூடிய ஆணையத்தின் மூலமாக உருவாக்கப்படும் ஒரு நீதிமன்றம், அல்லது ஸ்பெஷல் கோர்ட் அண்டர் போக்சோ. போக்சோக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கோர்ட், போக்சோ சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு நீதிமன்றம். அப்படி ஒரு நீதிமன்றமே இல்லை அப்படின்னா அமர்வு நீதிமன்றங்கள், போக்சோ அஃபென்சஸை ட்ரை பண்ணக்கூடிய விசாரிக்கக்கூடிய அமர்வு நீதிமன்றங்கள். சில்ட்ரன்ஸ் கோர்ட்டை 3 விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2005 ஆணையத்தின் கீழ் ஒரு நீதிமன்றம் இருக்குன்னா அது சில்ட்ரன்ஸ் கோர்ட். 2வது வந்து குழந்தைகள் பாலியல் குற்றங்களில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 கீழ் ஒரு சிறப்பு நீதிமன்றம், அல்லது அப்படி எந்த கோர்ட்டுமே இல்லை அப்படின்னு சொன்னா அமர்வு நீதிமன்றம். அந்த அமர்வு நீதிமன்றம் வந்து இந்த போக்சோ வழக்குகளை விசாரணை செய்ய அதிகாரம் பெற்ற அமர்வு நீதிமன்றங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 கேட்டகரியில வர்றதான் சில்ட்ரன்ஸ் கோர்ட். 2 கிளாஸ் 20ல இருக்கு. அடுத்து 2 கிளாஸ் 21 சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன், குழந்தைகள் கவனிப்பு நிலையம்னா என்ன? சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா மொத்தம் அதுல வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 விஷயம் இருக்கு. சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன்லாம் எதெல்லாம் வரும் அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் ஹோம்,
ஓப்பன் ஷெல்டர், சில்ட்ரன்ஸ் ஹோம், ஓப்பன் ஷெல்டர், குழந்தைகள் காப்பகம், திறந்த புகலிடம், ஓப்பன் ஷெல்டர், சில்ட்ரன்ஸ் ஹோம், ஓப்பன் ஷெல்டர். அப்சர்வேஷன் ஹோம், கண்காணிப்பு நிலையம் அல்லது கண்காணிப்பகம், கண்காணிப்பு நிலையம் அல்லது கண்காணிப்பகம். ஸ்பெஷல் ஹோம், சிறப்பு காப்பகம். பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பிடம், ஸ்பேஸ் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பிடம். ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி, சிறப்பு தத்தெடுப்பு முகமை, சிறப்பு தத்தெடுப்பு முகமை. ஃபைனலா வர்றது ஃபிட் ஃபெசிலிட்டின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தைகளுக்கு தேவைப்படும் சேவைகளையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் வழங்குவதற்கு தகுதி வாய்ந்தது என்று இந்த சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம்னு சொல்றாங்க. சோ மொத்தம் 7 வகையில சொல்றாங்க. சில்ட்ரன்ஸ் ஹோம், ஓப்பன் ஷெல்டர், அப்சர்வேஷன் ஹோம், ஸ்பெஷல் ஹோம், பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, ஸ்பெஷலைஸ்டு அடாப்ஷன் ஏஜென்சி, ஃபிட் ஃபெசிலிட்டி. இந்த ஃபிட் ஃபெசிலிட்டிங்கிறது ஃபார் ப்ரொவைடிங் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு சில்ட்ரன் who are all in need of such services. ஸோ இந்த 7 விஷயமும் சேர்ந்தது தான் சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷன். இது 21ல இருக்கு, 2 கிளாஸ் 21ல இருக்கு. 22 அப்படிங்கிறது போர்டு அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அந்த செக்ஷன் வரும்போது பார்ப்போம். செக்ஷன் 27 வரும்பொழுது செக்ஷன் 2 கிளாஸ் 23 வந்து நீதிமன்றத்தை பத்தி சொல்லுது, கோர்ட். அப்ப இந்த ஜொனைல் ஆக்ட்ல இருக்கக்கூடியது கோர்ட் அப்படின்னா சிவில் கோர்ட்னு சொல்றாங்க. கோர்ட்னா இதுல வந்து சிவில் கோர்ட் மீன்ஸ் சிவில் கோர்ட், ஜூரிஸ்டிக்ஷன் இன் மேட்டர்ஸ் ஆஃப் அடாப்ஷன் அண்ட் கார்டியன்ஷிப். இங்க நீதிமன்றம் அப்படின்னு சொல்றது தத்தெடுப்பு மற்றும் காப்பாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்பா ஜூரிஸ்டிக்ஷன் ஆள்வரையறை கொண்ட எந்த ஒரு உரிமையியல் நீதிமன்றம்னு அர்த்தம்னு சொல்றாங்க. இதுல எதெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாவட்ட நீதிமன்றம், ஃபேமிலி கோர்ட் குடும்ப நல நீதிமன்றம், சிட்டி சிவில் கோர்ட் உரிமையியல் நீதிமன்றம், இது 3ம் உள்ளடங்கும்ங்கிறாங்க. மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் இருக்கு. மீன்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்றது, இன்க்ளூட்ஸ்னா அது வந்து அதிக வேற வார்த்தைகளும் நீங்க போடலாம் அப்படிங்கிறது தான். சோ மீன்ஸ்ன்னு வர்றப்ப அவங்க எதை சொல்றாங்க, உரிமையியல் நீதிமன்றங்கள், அதாவது அடாப்ஷன் அண்ட் கார்டியன்ஷிப் தொடர்பா எடுக்கக்கூடிய ஆள்வரையறை கொண்ட உரிமையியல் நீதிமன்றம் எதுவாகினும் அது நீதிமன்றம். அதை எதெல்லாம் உள்ளடக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஃபேமிலி கோர்ட், சிட்டி சிவில் கோர்ட்னு சொல்றாங்க. அடுத்து 2 கிளாஸ் 24 கார்போரல் பனிஷ்மெண்ட், அதாவது உடல் ரீதியான தண்டனை. கார்போரல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா உடல் ரீதியான தண்டனை. உடல் தண்டனைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா ஒரு குழந்தையை வந்து உடல் ரீதியான தண்டனை கொடுப்பது. அது எதுக்காக இன்வால்வ்ஸ் எதெல்லாம் உள்ளடங்கும் அப்படின்னா ஒரு வலியை கொடுப்பது, அல்லது வந்து அவன் பண்ண அந்த குற்றத்திற்கு ஒரு ரெட்ரிபியூஷனா. இப்ப அவன் வந்து ஒரு குழந்தைய ஸ்கூல்ல தண்டிக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ இந்த வேலையை பார்த்துட்டல, இந்த தப்பு பண்ணிட்டல, ஊக்கி போடுறா, 50 ஊக்கி போடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரியான கார்போரல் பனிஷ்மெண்ட், அதுதான் கார்போரல் பனிஷ்மெண்ட். வலி அல்லது ஒரு தண்டனைக்கான ஒரு தண்டனையை கொடுப்பது, அல்லது அது எதுக்காகனா ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசிப்ளினிங் ஆர் ரிஃபார்மிங் த சைல்ட், அந்த குழந்தையை நன்னடத்தை செய்வதற்காக சீரமைப்பதற்காக அத்தனையை தண்டனையை வழங்குவதுதான் கார்போரல் பனிஷ்மெண்ட். ஸோ ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய அந்த உக்கி போடு, முட்டி போடு, இது எல்லாமே கார்போரல் பனிஷ்மெண்ட்ல வரும். ஏன்னா அந்த குழந்தைய வந்து ஒழுக்கத்திற்காக அல்லது சீரமைப்பிற்காக அத்தகைய தண்டனையை கொடுப்பதுதான் வந்து கார்போரல் பனிஷ்மெண்ட். செக்ஷன் 2 கிளாஸ் 25 சைல்ட் லைன் சர்வீசஸ், குழந்தைகள் சேவை மையம் அப்படின்னு சொன்னார். மீன்ஸ் 24 மணி நேரம் எமர்ஜென்சி, அந்த குழந்தை 24 ஹவர்ஸும் அது இருக்கணும். குழந்தைகளுக்கு நெருக்கடியான சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது நீண்ட கால பராமரிப்பு அல்லது மற்றும் மறுவாழ்வு சம்பந்தமாக அந்த குழந்தைய வந்து நீண்ட கால பராமரிப்பு அண்ட் மறுவாழ்வுக்காக 24 மணி நேர சேவையை வழங்கக்கூடியதுதான் இந்த சைல்டு லைன் சர்வீசஸ். அடுத்து 2 கிளாஸ் 25 டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு. டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து யாரு நிறுவுவாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம். அது எதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகும், யாருக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகும்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கீழே, அதாவது கலெக்டர். மாவட்ட நடுவர்னு சொல்லியிருக்காங்க, அது யாருன்னா கலெக்டருக்கு கீழே. கலெக்டரின் மேற்பார்வையில வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து வேலை செய்யும்.
இதுல வந்து 26A அப்படின்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்தாங்க. 2 class 26A. அது வந்து 2021 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ல யார் இன்க்ளூட் ஆவாங்கன்னு சொல்றாங்கன்னா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் வருவாங்க. இது எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர் இந்த சட்டத்துல சொல்லப்பட்ட அந்த வகையங்கள் வந்து சரியா செயல்பாட்டில் இருக்கிறதாங்கிறத உறுதி செஞ்சிக்கணும். மேலும் வந்து குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மேற்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறத வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து உறுதி பண்ணணும். இவங்க யாருக்கு கீழே வேலை பார்ப்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய சூப்பர்விஷனுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 27 2 class 27 ஃபிட் ஃபெசிலிட்டினா என்ன அப்படின்னா ஒரு அரசாங்க அமைப்புனால அல்லது தன்னார்வ அல்லது அரசு சாரா அமைப்புனால ரெஜிஸ்டர்டா இருக்கணும், பதிவு பெற்ற தன்னார்வ அமைப்பு அல்லது அரசு சாரா அமைப்புகளால ரன் பண்ணப்படுற ஒரு விஷயம் தான் இந்த ஃபிட் ஃபெசிலிட்டி. ஒரு குழந்தைய வந்து தற்காலிகமாக பொறுப்புல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை செய்யறது. இந்த ஃபிட் ஃபெசிலிட்டிக்கு யார் அனுப்புவாங்க அப்படின்னா அந்த கமிட்டி ஆர் போர்டு தான் அவங்கள வந்து இது வந்து டெம்பரவரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். குழந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்டா அவங்களுடைய பொறுப்புல கொடுப்பாங்க. ஸோ ஃபிட் ஃபெசிலிட்டிங்கிறது 2 class 27ல இருக்கு. 2 class 28ல ஃபிட் பர்சன். யாரு ஃபிட் பர்சன் அப்படின்னா ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியில குழந்தைகளை யார் வச்சுக்கிறாங்களோ, சொந்த பராமரிப்புல சொந்த பொறுப்புல ஒரு குழந்தைய தன்னிடம் வைத்து கொள்பவர்கள், அதாவது கமிட்டியால அல்லது போர்டுனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர், குழந்தையை வைத்துக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஃபிட் பர்சன் 2 class 28. அடுத்து 2 class 29 ஃபோஸ்டர் கேர், வளர்ப்பு கவனிப்பு, ஃபோஸ்டர் கேர். 2 class 29 ஃபோஸ்டர் கேர்னா என்ன அர்த்தம்னா ஒரு குழந்தைய வைக்கிற இடம், அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஃபேமிலி இல்லாத அவங்களுடைய ஈன்றெடுத்த பெற்றோர்கள் அல்லாத வேற ஒரு சூழ்நிலையில ஆனா தன்னுடைய ஈன்றெடுத்த பெற்றோர்களிடம் இருப்பது போலவே உணரக்கூடிய ஒரு இடத்துல அந்த குழந்தைய வந்து வைக்கிறது தான் ஃபோஸ்டர் கேர். 2 class 29. 2 class 30 வந்து ஃபோஸ்டர் ஃபேமிலி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் தான் இந்த ஃபோஸ்டர் ஃபேமிலியை கண்டுபிடிப்பாங்க. இந்த குழந்தைக்கு இந்த ஃபோஸ்டர் ஃபேமிலி கரெக்டா இருக்கும்னு கண்டுபிடிக்கிற வேலை டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டினுடையது. ஃபோஸ்டர் ஃபேமிலின்னு அதான். அடுத்து ஃபோஸ்டர் கேர்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த ஃபேமிலி தான் மேற்கொள்வாங்க. அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறது எப்படி பாதுகாக்காங்க அப்படின்னா அவங்க ஈன்றெடுத்த பெற்றோர்களுடைய இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபேமிலி இவங்க. சோ அப்படிதான் 2 class 30. 2 class 31 கார்டியன், பாதுகாவலர் அல்லது காப்பாளர். ஒரு குழந்தை தொடர்பான ஒரு காப்பாளர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேச்சுரல் கார்டியன், இயற்கையான ஒரு காப்பாளர் யாருன்னா அம்மா அப்பா. ஆர் பர்சன்ஸ் ஹேவிங் ஆக்சுவல் சார்ஜ் ஆஃப் தி சைல்ட், அந்த குழந்தைய வந்து தன்னுடைய நிரந்தர பொறுப்புல வச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை கார்டியன்னு சொல்லலாம். அந்த கார்டியனோ அந்த நேச்சுரல் கார்டியனோ ரெகக்னைஸ்டு பை தி கமிட்டி ஆர் போர்டு, அந்த கமிட்டி அல்லனா போர்டு வந்து அவங்களை அங்கீகரிக்கணும். கார்டியன் இவர் தான் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லுவாங்க. அந்த நடவடிக்கைகளின் போது எவர் ஒருவரை காப்பாளர் என்று அந்த குழு சொல்கிறதோ அவங்கள காப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 31. 2 class 32 குரூப் ஃபோஸ்டர் கேர். எய்மிங் ஆன், இவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா வளர்ப்பு கவனிப்பு தொகுதின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல. குரூப் ஃபோஸ்டர் கேர்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபேமிலி அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா பர்சனலைஸ்டு கேர், அந்த குழந்தைக்கு தேவையான பர்சனலா தேவைப்படுற பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பை கொடுக்கறது. சைல்டு, அந்த குழந்தைக்கு வந்து பெற்றோரே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து அவ்வளவு ஒரு அன்பான ஒரு விஷயத்த கொடுக்கறது அப்படிங்கிறதா இவங்களுடைய எய்மிங் ஆன் ப்ரொவைடிங் பர்சனலைஸ்டு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். சைல்டு வித்தவுட் பேரண்டல் கேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஃபேமிலி கிட்ட கொடுப்பாங்க. அடுத்து 33 2 class 33 ஹீனியஸ் அஃபென்ஸ், கடுங்கொடிய குற்றங்கள்னு சொல்றாங்க. சோ ஹீனியஸ் அஃபென்ஸ், பெட்டி அஃபென்ஸ், சீரியஸ் அஃபென்ஸ், இது மூணுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்.
சோ ஹீனியஸ் அஃபென்ஸ் அப்படின்னா கடுங்கொடிய குற்றங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இன்க்ளூட்ஸ், சோ இது இன்க்ளூட்ஸ் அப்படின்னு வந்துடுச்சு. மினிமம் பனிஷ்மெண்ட் imprisonment for 7 years or more. Minimum punishment imprisonment for 7 years or more. ஐபிசிலியோ அல்லது வேறு ஏதோ சட்டத்தின் கீழே imprisonment for 7 years or more. மினிமம் பனிஷ்மெண்டே 7 வருஷம். அப்போ 397 ஐபிசி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ 397 ஐபிசி என்னவா இருக்கு? பிஎன்எஸ்ல Robbery at authority with attempt to. நான் செக்ஷன் கேட்டேன். பிஎன்எஸ்ல என்னவா இருக்கு சார்? 311 மேம். எஸ், 311 பிஎன்எஸ் இருக்கு. சோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹீனியஸ் அஃபென்ஸ். மினிமம் பனிஷ்மெண்டே 7 இயர்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அஃபென்ஸ் நடக்குதோ அது எல்லாமே ஹீனியஸ் அஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்க. செக்ஷன் 2 கிளாஸ் 34, செக்ஷன் 2 கிளாஸ் 34 நாடுகளுக்கிடையேயான தத்தெடுப்பு, இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன். இந்த அடாப்ஷன் ரிலேட்டடா நீங்க பேசிக்கா சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு கேள்வி கேட்டா அதுக்கேத்த மாதிரி எழுதிக்கோங்க. இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன், அடாப்ஷன் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடாப்ஷன் ரிலேட்டடா எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் வந்து எழுதக்கூடிய வகையில. சோ இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியாவுக்குள்ள இருந்து ஒரு குழந்தைய வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன், இங்க வசிக்காத இந்தியாவில் வசிக்காத ஒரு இந்தியன் தத்தெடுத்தாலோ அல்லது இந்தியன் ஆரிஜன் இந்திய வம்சாவளியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தத்தெடுத்தாலோ அல்லது அயல் நாட்டவர் தத்தெடுத்தாலோ அது இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன். இந்தியாக்குள்ள இருந்து இந்த 3 பேர் தத்தெடுத்தாங்கன்னா அது இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன். அந்த 3 பேர் யார் அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், 3வது ஃபாரினர். இவங்க 3ம் தத்தெடுத்தாங்க அப்படின்னா 3 பேர்ல அல்லது போட்டுக்கோங்க. தத்தெடுத்தாங்கன்னா அது இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன். 2 கிளாஸ் 34. 2 கிளாஸ் 35 ஜொனைல். இது 4வது பார்ட். child in conflict with law, child in need of care and protection. இது வந்து 35 ஜொனைல். ஜொனைல்னா யாரு அப்படின்னா a child below the age of 18 years. Below the age of 18 years. So childக்கு not completed 18 years, PCLக்கு not completed 18 years at the time of commission of offense. ஜொனைலுக்கு below the age of 18 years. 2 class 35. 212, 230, 235. Child in need 214. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Below the age of 13 years. அடுத்து 36 வந்து போதை மயக்க மருந்து. 36 எதை பத்தி பேசுனா நார்கோட்டிக் ட்ரக்னா என்ன அப்படின்னா நீங்க போய் NDPSல பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நார்கோட்டிக் ட்ரக் அது நிறைய விளக்கம் தேவையில்லை. அடுத்து 37 நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்னா இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன் பண்ணும் பொழுது சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அவங்க ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. பிரிலிம்ஸ்ல கேட்கலாம், வேணா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா 2 கிளாஸ் 34ல அந்த 3 பேர் நான் ரெசிடென்ட் இந்தியன், ஃபாரினர், இந்தியன் ஆரிஜின், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இவங்க அடாப்ட் பண்றதுதான் இன்டர் கண்ட்ரி அடாப்ஷன் பார்த்தோம். அப்படி அடாப்ட் பண்ணும் பொழுது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்கறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. மத்திய தத்தெடுப்பு உதவி ஆதார அதிகார அமைப்பு. உதவி ஆதார அதிகார அமைப்பு அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அடுத்து 2 கிளாஸ் 38 நான் ரெசிடென்ட் இந்தியன்னா யாரு? சோ இந்தியாக்குள்ள இருந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் ரெசிடென்ட் இந்தியன்னா யாரு அப்படிங்கிறது 2 கிளாஸ் 38. A person holds an Indian passport. அவர்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும் and presently residing abroad for more than 1 year. ஒரு வருஷத்துக்கு மேல வெளிநாட்டுல வசிச்சிட்டு இருக்கிறவரு, ஆனா அவர்கிட்ட வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும். அவர் தான் நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க 2 கிளாஸ் 38ல. 2 கிளாஸ் 39 நோட்டிபிகேஷன். 2 கிளாஸ் 40 2 கிளாஸ் 40 அப்சர்வேஷன் ஹோம், கண்காணிப்பகம். அப்சர்வேஷன் ஹோம்னா என்ன அப்படின்னா இதை யார் நிர்வகிப்பாங்க, இது யாரு நிறுவுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றது யாரு, மெயின்டைன் பண்றது யாருன்னா சேம் அங்க நான் சொன்னேன் இல்லையா அவங்களே தான் இங்கேயும். ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், அவங்களே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அல்லது தன்னார்வ அமைப்புகளோ அரசு சாரா அமைப்புகளோ அதை வந்து நிறுவி பராமரிப்பாங்க. சோ இதான் 2 கிளாஸ் 40.
இதெல்லாம் வந்து சில நேரம் அந்த 5 மார்க் ஐ மீன் 5 மார்க்ஸா கேட்கக்கூடிய இதுல எக்ஸ்பிளைன் அப்படின்னு போட்டு 1 2 3 5 இது கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுல சில நேரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 2 class 41 ஓப்பன் ஷெல்டர். ஓப்பன் ஷெல்டர்னா திறந்த உறைவிடம். ஓப்பன் ஷெல்டர்னா ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசதி. அதை யாரு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா சேம் அதேதான் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுவே உருவாக்கும். அப்படி இல்லைன்னா தன்னார்வ அல்லது அரசு சாரா அமைப்புகளால் உருவாக்கப்படும். அடுத்து 2 class 42 ஆர்ஃபன் அனாதை. அப்படின்னா ஒரு குழந்தை whose legal guardian is not willing to take or capable of taking care. ஒரு சட்டப்படியான ஒரு காப்பாளர் அந்த குழந்தைய வந்து தன்னுடைய பராமரிப்புகளை வச்சுக்கிறதுக்கு வந்து விரும்பல, தன்னுடைய பராமரிப்புல வச்சுக்கிறதுக்கு விரும்பல, அல்லது அதற்கான தகுதி அவரிடம் இல்லை என்றாலோ, அல்லது who is without biological or adoptive parents or legal guardian. யாரு எந்த ஒரு குழந்தைக்கு ஈன்றெடுத்த பெற்றோரோ தத்தெடுத்த பெற்றோரோ அல்லது சட்டப்படியான காப்பாளரோ இல்லைன்னா அவங்கள ஆர்ஃபன்னு சொல்லுவாங்க. 2 விதமா பிரிச்சிருக்காங்க. ஆர்ஃபன் அப்படிங்கிறத ஒரு சட்டப்படியான காப்பாளர் வந்து அந்த குழந்தைய தன்னிடம் பொறுப்பில் எடுத்துக்கொள்வதற்கு விரும்பவில்லை அல்லது தகுதி இல்லைன்னா ஒரு பார்ட்டு, அல்லது 2வது பார்ட் என்ன சொல்றாங்க, ஈன்றெடுத்த பெற்றோரோ தத்தெடுத்த பெற்றோரோ அல்லது சட்டப்படியான காப்பாளரோ ஒரு குழந்தைக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை ஆர்ஃபன் அப்படின்னு சொல்றோம். 2 class 42. அடுத்து 2 class 43ங்கிறது வந்து கடல் கடந்த இந்திய குடிமகன். சோ அது தேவையில்லை. 2 class 44 பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இந்திய வம்சாவளி நபர். இந்திய வம்சாவளி நபர் யார் அப்படின்னா அவருடைய லீனியல் அபேண்டன் சைல்ட்னா அப்பா அம்மா இருப்பாங்க சார். இங்க லீகல் கார்டியன் தானே சொல்றாங்க, அப்பா அம்மாவை பத்தி பேசலையே. அப்பா அம்மா இருந்து விட்டுட்டு போறவங்க தானே. So you have asked what is the difference between abandoned child and orphan. கைவிடப்பட்ட குழந்தைகள் அப்படின்னு சொன்னா அங்க வந்து இருப்பாங்க விட்டுட்டு போயிடுவாங்க, அல்லது ஒரு கமிட்டி வந்து முறையான இன்கொயரி வச்சு அது அபேண்டன் சைல்டுன்னு சொல்றது. இங்க அவங்க இல்ல. இங்க லீகல் கார்டியனுங்கிறவங்க அந்த குழந்தைக்கு எப்பவுமே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அவங்க சட்டப்படியான அந்த காப்பாளர் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு கோர்ட்டுனால நியமிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு லீகல் கார்டியன், அல்லது அந்த குழந்தையோட அப்பா அம்மா இறந்திருக்கலாம், அந்த குழந்தை யாருடைய ரிலேட்டிவ் உடைய பராமரிப்புல இருந்திருக்கலாம், அவங்க இப்ப வில்லிங்கா இருக்க மாட்டாங்க. அந்த அர்த்தத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து கிளியரா சார்? யார் கேட்டீங்கன்னு கவனிக்கல. ஓகே. அடுத்து கிளாஸ் கிளாஸ் 44 இந்திய பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். a person lineal ancestors, அதாவது நேர்வழி முந்தையவர்கள், நேர்வழி மூதாதையர்கள் lineal ancestors are is or was an Indian national. இந்திய குடிமகனாக அவருடைய நேரடி மூதாதையர்கள் இருந்திருந்தாலோ அல்லது presently holding a person of Indian origin card issued by central government, அதாவது மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இந்திய வம்சாவழியினர் அட்டையை பெற்றிருந்தால். 2 வகை இருக்கு. நேரடி மூதாதையர்கள் இந்திய குடிமகனாக இருந்திருக்கணும், அப்படி அல்லது இப்ப அவங்க அந்த கார்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த கார்டை வச்சிருக்கணும், அவங்கதான் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். 2 class 45 petty offenses. 2 class 33 பார்த்தோம் heinous offenses. இது 2 class 45 petty offenses. சிறுங்குற்றங்கள் அல்லது அற்ப குற்றங்கள்னு சொல்லலாம். இதுல என்ன மேக்சிமம் பனிஷ்மெண்ட் வந்து up to 3 years கொடுப்பாங்க. 3 வருடம், அதிகபட்சம் 3 வருடம் வரை இருக்கக்கூடிய எந்த அஃபென்சஸ் பண்ணாலும் அது பெட்டி அஃபென்சஸ். அடுத்து 2 class 46 பிளேஸ் ஆஃப் சேஃப்டி, பாதுகாப்பான இடம். அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா established separately or attached to an observation home or special home. சிறப்பு காப்பகம் அல்லது கண்காணிப்பகத்தினால அதனுடைய அட்டாச் ஆகி இருக்கக்கூடிய பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. இங்க சிசிஎல் வந்து இங்க வைக்கணும் டு ரிசீவ் அண்ட் டேக் கேர் ஆஃப் சிசிஎல். ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதோ அல்லது மறுவாழ்வுக்காகவோ அவன் வந்து குற்றவாளின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க, அவனை குற்றவாளி என்று தெரிந்த பின்பு அவனை வந்து அங்க வைக்கணும்,
ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டில தான் வைப்பாங்க. அந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது நாட் பீயிங் எ போலீஸ் லாக்அப் ஆர் ஜெயில். சோ அது வந்து போலீஸ் லாக்கப்போ ஜெயிலோ இருக்கக்கூடாது. இது அப்சர்வேஷன் ஹோமோடைய அட்டாச் ஆயிருக்கும் அல்லது ஸ்பெஷல் ஹோமோடைய அட்டாச் ஆயிருக்கும். இது அவன் குற்றவாளி என்று தெரிந்த பின்பு அவனுடைய மறுவாழ்வுக்காக வைக்கக்கூடிய ஒரு இடமா சொல்றாங்க. 2 clause 46. 2 clause 48 ப்ரொபேஷன் ஆபீசர். நான் இத்தோட இங்க நிறுத்திக்கிறேன், 48ஓட நிறுத்திக்கிறேன். 2 clause 48 என்னன்னா நன்னடத்தை பொறுப்பு அதிகாரி. ப்ரொபேஷன் ஆபீசர்னா நன்னடத்தை பொறுப்பு அதிகாரி. இவரை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நியமிக்கும். சோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ப்ரொபேஷன் ஆபீசரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொபேஷன் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது எதுக்கு கீழே அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 1958. ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் குற்றவாளிகளின் நன்னடத்தை சட்டம் 1958 கீழ் நியமிக்கப்பட்டவர் ப்ரொபேஷன் ஆபீசர் அல்லது லீகல் கிரைம் ப்ரொபேஷன் ஆபீசர் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட். சோ டிஸ்ட்ரிக்ட் கம் ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, அதுக்கு கீழே அவங்கள வந்து சட்டம் மற்றும் நன்னடத்தை பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தா அவங்களும் ப்ரொபேஷன் ஆபீசர்னு சொல்றாங்க. சோ 2 சட்டம் சொல்றாங்க. இதுல ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்டின் கீழே நியமிக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது லீகல் கம் ப்ரொபேஷன் ஆபீசரா வந்து டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டின் கீழே நியமிக்கப்பட்டவரை 2 அல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ 2 பார்ட் இருக்கு. அதன் கீழ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ப்ரொபேஷன் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதிய நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். காளிதாஸ் இருக்கீங்களா? எனி டவுட்ஸ்? இப்ப நடத்தின வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க மேடம். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் சொன்னீங்க மேடம். ஆமாங்க சார். அந்த யூனிட்ல வந்து மானிட்டர் அந்த ஹெட் வந்து நீங்க வந்து சொன்னீங்க மேடம். அந்த மேஜிஸ்ட்ரேட்னு சொன்னேன் சார். மேஜிஸ்ட்ரேட் அது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டா மேடம் இல்ல நம்ம எதுங்க சார்? இல்ல அந்த எக்ஸிகியூட்டிவ் கலெக்டர் சார். கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டர். ஓகே. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா கலெக்டர் சார். அது வந்து 2021ல 26A சொல்லி ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதாவது ஆர்டிஓஸும் வருவாங்க. ஆர்டிஓ. எஸ் எஸ். எனி டவுட்ஸ் சார்? வேற ஏதாவது ஒரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேடம். இப்போ நிறைய குழந்தைங்கள்லாம் அந்த பேரண்ட்ஸை விட்டு பிச்சை எடுக்கிறாங்களா மேம்? பின்னி இருக்கிறது அந்த மாதிரில அதெல்லாம் எப்படி மேம்? எதுல மேம் வரும்? 75 பாருங்க மேடம். அது ஆக்ட் எடுக்கும் போதே உங்களுக்கு வரும். 75ல இருக்கு. 75ல குரூயல்டில கொண்டு வந்துருவாங்க மேடம் அத. எஸ் மேம். தேங்க்யூங்க மேம். ஓகே. அது பேரண்ட்ஸ் பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி குற்றம் தான். அதெல்லாம் பின்னாடி செக்ஷன்ஸ்ல வருது மேடம். எஸ் மேம். எஸ் மேம். ஏன்னா நிறைய பாக்குறேங்க மேம். இங்க ஏதாவது சொல்யூஷன் எனக்கு தெரியல, அதனாலதான் மேம் கேட்டேன். நீங்க டைரக்டாவே நீங்க வந்து ஜொனைல் கோர்ட் இருக்குன்னா அங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சைல்டு வெல்ஃபேர் ஆபீசர் CWC மெம்பர் இருப்பாங்களே அவங்க கிட்ட சொல்லலாம். ஸ்பெஷல் ஜொனைல் போலீஸ் யூனிட் இருப்பாங்க அவங்க கிட்டயும் சொல்லலாம். நீங்க இதெல்லாம் வந்து போக்சோ ஆக்டுக்கு மட்டும்தான் அவங்கன்னு கிடையாது. எந்த இடத்துல வந்து ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு அபியூஸ் நடக்குதுன்னா நீங்க தாராளமா போலீஸினுடைய உதவியை நாடலாம். CWC மெம்பர்னுடைய உதவியை நாடலாம். CWC கிட்ட கொடுத்தா நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சீன்ல வரவே மாட்டீங்க. அவங்களே டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. மேம் குட் ஈவினிங். சைல்டு ஹெல்ப்லைன் 198 கால் பண்ணாலே அவங்களே வந்து இது பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா. CWC அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலே அவங்களே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ so much மேம். சூப்பரா இருக்கு மேம் கிளாஸ். தேங்க்யூ மேம். இப்ப ஹலோ, இப்ப சைல்டு கூட மத்தவங்க இப்ப கொஞ்சம் பெரியவங்களும் அவங்க கூட சேர்ந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்ன ப்ரொசீஜர் மேம் வரும்? அவங்க அடல்ட்டா ட்ரீட் பண்ணப்படுவாங்க. இவங்க ஜொனைல் கோர்ட்ல ட்ரீட் பண்ணப்படுவாங்க. ஈவன் அந்த குற்றத்தை இவங்க தான் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கும் போது அவங்க மேஜர் ஆயிட்டா கூட
இவங்கள தனியா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அடல்ட் கூட கொண்டு வரவே மாட்டாங்க, எந்த காலத்துலயும் அது கிடையாதுங்க சார். இங்க செக்ஷன் 21 23லயோ ஜொனைல் ஆக்ட்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், செப்பரேட்டா இவங்க அடல்ட் ஹீனியஸ் அஃபென்ஸ் வரும்பொழுது 16 to 18 இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஸ்பெஷல் கோர்ட் சில்ட்ரன்ஸ் கோர்ட்ல நடக்கும். அப்ப கூட அவங்க அடல்ட்டோட ட்ரை பண்ணப்பட மாட்டாங்க. நோ ஜாயிண்ட் ட்ரையல். ஜாயிண்ட் ட்ரையல் கிடையாது, சப்சிக்வெண்ட் ட்ரையலும் கிடையாது மேம் இது. கிடையாது. ஓகே 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 ஓகே. மேடம் இதுல 112 செக்ஷன்ஸ் இருக்கு மொத்தமா. ஆனா இவ்வளவுக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல சார்? நான் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்க வைவாக்கு ரெடி ஆகுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இப்போ நான் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் ரெடி ஆனீங்கன்னா அது பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே வைவாக்கு ரெடி ஆகுங்க. வைவாக்கு வரும்பொழுது வாஸ்டா படிச்சுட்டு வரணும். சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு வந்தாலாம் நாம அங்க பதில் சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்பயே நீங்க வைவாக்கு ரெடி ஆகுங்க. வைவாக்கு ரெடி ஆகுறதுன்னா மெயின்ஸுக்கு அப்புறம் தான் வைவாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மெயின்ஸுக்கு என்டையரா நீங்க கொடுக்கறது 10 கொஸ்டின்னாலும் நீங்க என்டையரா ரெடியானா மட்டும்தான் மெயின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சோ இப்ப நான் சொன்னதே கிட்டத்தட்ட 10 செக்ஷனை விட்டுட்டு தான் சொல்லியிருக்கேன் டெஃபனிஷன்ல கூட. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் கிடையாது. அதனாலதான் நான் அடாப்ஷன் ரிலேட்டடா வரும்பொழுது உங்களை சொன்னது அடாப்ஷன் ரிலேட்டடா ஒரு 10-15 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே ரிப்பீட்டடா கூட நம்ம எழுதிடலாம். ஆனா மத்த சாப்டர்ஸ் நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. நம்ம கிளாஸ் எடுக்கும் பொழுதே உங்களுக்கு நிறைய நான் சொல்றேன். அதெல்லாம் ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ உட்காந்து ஜொனைல் ஆக்ட்ல அந்த டெஃபினிஷன்ஸ ஒரு பார்வை பாருங்க. யூ வில் கெட் an idea. ஓகே கிளாஸ் வாங்கிட்டு பண்ணிக்கலாம். கிளாஸ் எக்ஸ்பிளனேஷனே வெரி நீட்டா எக்ஸலண்டா இருந்துச்சுங்க மேடம். நான் கண்டிப்பா அதோட இது நிறைய போகும். Thank you. ஓகே மேடம். Any doubts next class பார்க்கலாம். Thank you. ஓகே மேடம். ஓகே தேங்க் யூ.